கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது சங்கீதம் 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். நாம் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் தேவனுக்காக பக்தியாக வாழும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் இந்த பூமியில் பல விதங்களில் பல காரியங்களுக்காக பக்தியாக இருக்கிறார்கள். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்காக பக்தியாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அது. ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் நம்முடைய பொறுப்புகளிலும் தேவனுக்காக பக்தியாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். பக்தியாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். பக்தியாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் பக்தியாய் இருக்கும்போது, பக்தியாய் நடக்கும்போது, பக்தியாய் செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகர் இவ்வாறு சொல்லுகிறார்கள், ஐயோ, என் கூப்பிடுதலை கேட்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை கேட்கிற தேவன், உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன், உங்கள் கூப்பிடுதலை கேட்டு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் நம்முடைய கூப்பிடுதல் கேட்கப்படுவதில்லை? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற பக்தி இல்லை. தேவன் விரும்புகிற பக்தி வரும்போது நம்முடைய கூப்பிடுதல் தேவ சந்நிதியில் போய் எட்டும். நம்முடைய கூப்பிடுதல் கேட்கப்படும். நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கிடைக்கும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற பக்தி வைராக்கியம், தேவன் விரும்புகிற பக்தி நம்மில் காணப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மேல ஒரு பக்தி, வசனத்தின் மேல ஒரு பக்தி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வழிகளில் நாம் பக்தியாய் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே 4வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லப்படுகிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நமக்கு என்ன செய்கிறாரா? நமக்கு இருக்கிற எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விசாலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் விசாலமாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் பக்தியாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். வேத வசனத்தின்படி ஆண்டவருக்கு பிரியமாக பக்தியாய் வாழும்போது நாம் கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாம் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய வாழ்க்கையை விசாலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா நெருக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய வாழ்க்கையை விசாலமாக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பலவிதங்களில் நெருக்கத்தின் நிமித்தம் கலங்கி வேதனையோடு காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. பக்தியாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா நெருக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பெரிய கிருபையினால் இறங்கும். பக்தி உள்ளவனை உமக்காக தெரிந்து கொண்ட தேவன் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் பக்தியாய் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் உம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டபடினால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையுடைய கூப்பிடுதலை கேட்பீராக. எல்லாருடைய கூப்பிடுதலையும் கேட்டு உடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா நெருக்கங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஒரு பெரிய பெருக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், எல்லாவித நன்மைகளினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.